இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்கூட்டி பப் ப்ளஸ் புது வண்டி தான் பாருங்கள். புதுசாக தான் இருக்குது வண்டி. அதுக்குள்ளே போர் போயிடுச்சு. கம்பெனி அவ்வளோ தரமாக இருக்கா என்னன்னு தெரில. கம்பெனி ஃபால்ட்டா இல்லைனா இவங்க ஓட்டந்த ஃபால்ட்டான்னு தெரில. இப்போ பார்த்தீங்கன்னா அவுத்து ரெடி பண்ணின்னு வந்தாச்சு. ஹெட்டு போர் அவுத்து வச்சுருக்கேன் தான் போர் பார்த்தீங்கன்னா அதில் வந்து சீஸ் ஆகி போச்சு. பாருங்கள் பழைய பிஸ்டன் இது பழைய பிஸ்டனு, இது புது பிஸ்டனு. புதுசாக இப்போ ரெடி பண்ணி வந்திருக்கு. பட்டையில் தான் கொடுத்து ரெடி பண்ணியிருக்கு. புது போர் கிடையாது, ரீபோர் தான். இது வந்து ஹெட்டில் பார்த்தீங்கன்னா வால்வு போயிடுச்சு. வால்வு கைடு போயிடுச்சு. வால்வு போகிற இடமே லூஸாக இருந்ததால் நம்ம கைடு அடிக்க வேண்டியதாகிடுச்சு. வால்வு கைடு அடித்து வச்சுருக்கோம். நான் வீடியோ போட்டு ரொம்ப நாள் வேறு ஆகுது. வீடியோவே போட முடியல. லாக்டவுனில் எல்லாம் வீட்டிலே இருந்தாலும் வீடியோ எடுக்க முடியல, கடை தொடக்க முடியல. ஆனால் ரொம்ப நாள் கழிச்சு இப்போ தான் மொதல் வீடியோ போடுறேன். இதுக்கப்புறம் வீடியோ ஆக்டிக்காக போடணும். இப்போ இதை எப்படி மாட்டணுன்றதை தான் பார்க்க போகிறோம். அவுத்தும் போது நான் உங்களுக்கு வீடியோ எடுக்கலை, அவுத்தாச்சு. இப்போ ஃபிட் பண்ணும்போது மட்டும் உங்களுக்கு வீடியோ காட்டுறேன். பார்த்தீங்கன்னா லாக் ஒன்று போட்டுருவேன். பிஸ்டன் லாக் அப்படி வரும். இந்த லாக்கை முதல்ல போட்டுக்கோங்க. லாக் எதில் போடணும், அந்த கேப் இருக்குது பார்த்தீங்களா, இதில் போடணும். நான் இதில் போல் இந்த சைடில் போட்டிருக்கேன். தெரியுதுங்களா, பிளாக் கலரில் தெரியும் பாருங்கள், சின்னதாக போட்டு அதில் வந்து கஜன் பின்னு வரும். இதுதான் கஜன் பின்னுன்னு சொல்லுவாங்க. இந்த கஜன் பின்னு இதில் பொருத்தணும். அது எப்படின்றத பாருங்கள், பார்த்துங்க ப்ரோ. ஃபிட் பண்ணியாச்சு. இதான் ரிங்ஸை போட்டு ஃபிட் பண்ணியாச்சு. ரிங்ஸ் வந்து ஏற்கனவே மாட்டி வந்ததால் உங்கள்கிட்ட ரிங்ஸ் மாட்டத்தை காட்ட முடியல. ரிங்ஸ் அவர் ஃபிட் பண்ணி கொடுத்துட்டாரு. பட்டறையில் கொடுப்போம்ல, போர் பண்ணும்போது அவரே ரெடி பண்ணிட்டாரு. ஆனால் நான் அவுத்து செக் பண்ணிட்டேன், கரெக்டாக தான் இருக்குது. இப்போ என்ன பண்ணோன்னா அதில் பேஸ்ட் போட்டுக்கோங்க. பேஸ்ட் போட்டு பேக்கிங் போடுங்க. பேக்கிங் போட்டுட்டு அப்படி மாட்ட வேண்டியது தான். ஆன் பண்ணிட்டேன். போரை ஃபிட் பண்ணிக்கோங்க. உள்ள தள்ளிட்டு லாக் பண்ணுறேங்க. ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லியிருப்போம், அந்தாண்ட ஒரு லாக்கு, அந்த மாதிரி இந்தாண்ட ஒரு லாக் பண்ணுறேங்க. பேசதான் ஸ்டாப் பண்ணுறேன். ஸ்டாப் என்ன சொன்னேன், உங்கள் அம்மா இப்போ பக்கத்தில் இருக்கிறாங்க, டப்புன்னு சொல்லு. ஏன் சொன்ன? யாருக்கிட்ட சொன்ன? வாய் தர நான் எத்தனை டைம் உங்கள்கிட்ட கூப்பிட்டுருப்பேன். நான் எத்தனை டைம் கூப்பிட்டுருப்பேன் கரெக்டாக. அத்தனை டைம் தான் சொன்னேன். அதான் நான் வரேன்னு சொன்னா ஒத்து மாட்டேன். ஒரு நாள் 20 ரூபா கொண்டு அதை உட்காந்து பார்த்தீங்கன்னா ஹெட்டில் வந்து டாப் சைடில் 10 சைஸ் போல்டு வரும். 10 சைஸ் போல்டு 4 போல்டு டைட் பண்ணிக்கோங்க. டைட் பண்ணிட்டு அடுத்து டைமிங் தான். டைமிங் எப்படின்றது ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். டாப் வச்சுக்கோங்க. மேக்னெட்டு டாப் வச்சுருந்தா அந்த குறி டாப்பில் இருக்கும். டீக்கு அந்த குறிக்கு சென்டர் நிறுத்திக்கோங்க. இந்தாண்ட பார்த்தீங்கன்னா டைமிங் செயின் வந்துடும். டைமிங் செயின் மட்டும் டாப் வச்சு கரெக்டாக வச்சுக்கோங்க. அது எப்படின்றத மட்டும் நான் சொல்கிறேன். இது எப்படின்னு மாற்றிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். கரெக்டாக டைமிங் மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. கரெக்டாக இது வந்து ஃபுல் டைட் வச்சுக்கோங்க. ஆன் பண்ணிட்டேன்.
பார்த்தீங்கன்னா ஹெட்டு டைமிங் மாற்றியாச்சு. டைமிங் பார்த்துக்கோங்க. இது எப்படி இருக்கணும்னா, அந்த சைடில் ஒரு குறி இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஒரு குறிங்க ஒரு கீழே ஒரு குறி இருக்கும் பாரு, ரெண்டுமே கரெக்டாக ஈவனாக அப்படி இருக்கணும். இது உள்ளே இது வெளியே இருக்கக்கூடாது, ரெண்டுமே ஒரே அளவில் இருக்கணும். இந்த நாப்பு வந்து மேலே வர மாதிரி வச்சுக்கோங்க. நாப்பு வந்து மேலே வர மாதிரி இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும். இந்த நாக்கு இருக்குன்னா அதில் ஒரு பின்னு வரும், அந்த பின்னு வெளியே வராதுக்கோசரம் அந்த வாசல் மாதிரி ஒன்று போட்டு இதை வளைச்சி விடணும். வளைச்சி விடுறது எதுக்குன்னா அந்த நெட்டு லூஸ் ஆகக்கூடாதுன்னு வளைச்சி விடுவோம். அப்படியே இதை பார்த்துட்டு கெட்டந்தானே பார்த்தீங்கன்னா அந்த டைமிங் இதுவும் அதே மாதிரியே இருக்கணும், அந்த சைட்லையும் இதே மாதிரி இருக்கும். ரெண்டும் ஒரே சேமில் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வண்டி விடும். அப்படி இல்லைனா மறுபடியும் வால்வு ஓப்பன் ஆகிட்டு இன்ஜின் மறுபடியும் லாக் ஆகிடும், மறுபடியும் கைட்டு ஹெட்டை வேலை பார்க்க வேண்டியது தான். அப்புறம் இந்த வால்வு மறுபடியும் புதுசாக தான் மாற்றணும். இவ்வளோதான் இதில் வேலை. மற்றபடி எல்லாமே அவுட் ஒர்க்கு தான். அவுட் ஒர்க்குனா அந்த கார்பெட்டர் மாட்டுறது, டைமிங் செயின் டென்ஷனர் மாட்டுறது, மேலே கப்பு, அவ்வளோதான். மற்றபடி ஒன்றும் ஹெவி ஒர்க்லாம் ஒன்றும் இல்லை, எல்லாம் சிம்பிள் ஒர்க்கு தான். சப்போஸ் உங்களால் முடிஞ்சால் ட்ரை பண்ணி பண்ண முடிஞ்சால் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் என்கிட்ட கேளுங்க, நான் கிளியர் பண்ணுறேன். நீங்கள் எதாவது வண்டி வச்சுருக்கீங்க, ஏதாவது ஃபால்ட்டு, என்ன வண்டி யூஸ் பண்ணாலும் சரி, இந்த மாதிரி ஒரு ஃபால்ட் இருக்குதுன்னு சொல்லி மெசேஜ் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அதுக்கான பதில் நான் சொல்லிடுறேன். ஓகே, பாய் பாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.